அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்மையில் அல்லாஹுடைய பேருதவியை கொண்டு அல் அகீதத்துன் நஸஃபியா என்ற அந்த பாரம்பரியமிக்க வரலாற்று சிறப்புமிக்க அந்த ஈமானிய அந்த நூலை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ். அதிலே வலியுறுத்தி சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான பல விஷயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று, நிச்சயமாக மனிதன் மற்றும் மனிதனுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் தான் படைக்கின்றான். இதுவே அல் குர்ஆனுடைய கோட்பாடு, இதுவே நபிபெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்பிக்கை, சஹாபாக்கள் அனைவரது நம்பிக்கை இதுதான். அதாவது மனிதன், எங்கள் உடலை படைத்தவனும் அல்லாஹ், எங்கள் உடலினால் ஏற்படும் செயல்களை படைப்பவனும் அல்லாஹ். மனிதனுக்கு படைக்கும் ஆற்றலே கிடையாது. யாருக்கும் எதையும் ஒரு சிறு துரும்பை கூட அசைக்கும் ஆற்றலே கிடையாது. நம்மளால் படைக்க முடியாது. நாங்கள்லாம் ஹாலிக் அல்ல, நாங்கள்லாம் முக்தசிப். படைக்கும் ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ் மாத்திரமே என்ற விஷயத்தை வலியுறுத்துகிறார்கள். இப்போது மனிதனுடைய செயல்பாடுகள் இருக்குது. நாம் நடப்பது, ஓடுவது, பார்ப்பது, பேசுவது, கேட்பது, உள்ளத்தினால் நினைப்பது அனைத்தும் செயல்கள். இந்த செயல்கள் அனைத்தையும் படைப்பவனும் அல்லாஹ் தான். இதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர்களுடைய தீர்க்கமான நம்பிக்கை. இதில் சற்றும் குழப்பமடைந்து விடவோ மாற்றம் செய்து விடவோ கூடாது. ஏனெனில் இந்த உம்மத்திலே வழி தவறிய சிலர், சத்திய பாதையை விட்டு விலகிச் சென்ற சிலர், அவர்கள் மனிதனுடைய செயல்பாடுகளை மனிதனே படைக்கிறான் என்ற ஒரு ஆபத்து மிக்க ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். எங்கள் உடல்களை படைத்தவன் அல்லாஹ், ஆனால் நமது செயல்களை படைப்பது நாம் தாம் என்ற ஒரு பயங்கரமான அல் குர்ஆனுக்கு எதிரான ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன். நிச்சயமாக அல்லாஹ் உங்களையும் அவனே படைத்தான், வமா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றையும் அவனே படைத்தான் என்று தெளிவுபட சொல்லிவிட்டது. எனவே நமது உடலை படைத்தவனும் அல்லாஹ், நமது உடலினால் ஏற்படக்கூடிய செயல்பாடுகள், உள்ளத்தினால் ஏற்படும் செயல்பாடுகள் அத்துணையையும் படைத்தவன் அல்லாஹ் என்பதுதான் நமது அல் குர்ஆன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய நம்பிக்கை. இதை அந்த இமாம் அல் அகீதத்துன் நஸஃபியா என்ற நூலிலே மிக தெளிவாகவே விளக்கப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனில் ஏற்படும் சுய விருப்பு